Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths Chapter-8 example 8.4 பார்க்கலாம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். The number of televisions sold in each day of a week or 7 numbers கொடுத்திருக்காங்கம்மா. 13, 8, 4, 9, 7, 12 and 10. Find its standard deviations. Sigma என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல ஒருக்க பார்த்துடலாம். ஒரு வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் விற்கப்பட்ட தொலைக்காட்சி பெட்டிகளின் எண்ணிக்கை பின்வருமாறு கொடுக்கப்பட்டது. இந்த தரவின் திட்ட விளக்கம் காண்க. ஓகே, அப்போ இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம சிக்மா என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் 7 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, வீக்குன்னு கொடுத்துருக்காங்க. வீக்குன்னு கொடுத்ததுனால n = 7. ஆல்ரெடி நம்ம கவுண்ட் பண்ணாலும் நமக்கு 7 தான் வரும். ஸோ n = 7. இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எந்த டைப்புங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். செகண்ட் எந்த டைப்புன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஃபார்முலா வரும் நம்ம பார்க்கணும். ஸோ 2 ஸ்டெப் நம்ம மறந்துடக்கூடாது. எந்த டைப் மீன்ஸ் குரூப்டு டேட்டாவா அன்குரூப்டு டேட்டாவா அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட ஃபார்முலாவை நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ இதை பார்க்கும்போது தெரியும் இது ஒரு அன்குரூப்டு டேட்டா இல்லையாமா. ஏன்னா திட்ட விளக்கம் அதாவது சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது. குரூப்டு டேட்டாலையும் ஃபார்முலாஸ் 4 ஃபார்முலாஸ் என்னமோ இருக்குது, அன்குரூப்டு டேட்டாலையும் 4 ஃபார்முலாஸ் இருக்குது இல்லையா. ஸோ எந்த ஃபார்முலாஸ் வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இது குரூப்டா அன்குரூப்டான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்தாவே தெரியும் இதில் ஃப்ரீக்வன்சி இல்லை. ஃப்ரீக்வன்சினா ரிப்பீட்டட் அந்த மாதிரியான டேர்ம்ஸு நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுக்கல. ஸோ இது அன்குரூப்டு டேட்டா, அதாவது குரூப்டு டேட்டா கிடையாது. அப்போ ஃபஸ்ட் எழுதிடலாம். இது அன்குரூப்டு டேட்டா. ஓகேம்மா, அன்குரூப்டு டேட்டாவில் நெக்ஸ்ட்டு இது என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். சிம்பிளான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைரக்ட் மெத்தட், அந்த அன்குரூப்டு டேட்டா இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபார்முலா டைரக்ட் மெத்தட். ஓகேம்மா, டைரக்ட் மெத்தட். சிக்மாக்கான ஃபார்முலா என்னவா? சிக்மா ஈக்குவல் டு சிக்மானா திட்ட விளக்கம் வேணா எழுதிக்கலாமா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் xi ஸ்கொயர் பை n மைனஸ் சமேஷன் xi பை n தி ஹோல் ஸ்கொயர். ஓகேம்மா, ஸோ நமக்கு xiயும் வேணும், xi த ஹோல் ஸ்கொயரும் நமக்கு வேணும். அன்குரூப்டு டேட்டாவில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ இதை நம்ம கொஞ்சம் டேப்லர் காலம் எழுதிக்கலாம், கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஈவன் டேட்டா இதை நம்ம xiன்னு எடுத்துக்கலாம், இதை xi ஸ்கொயர். ஸோ நம்ம நம்பரை ஃபஸ்ட் எழுதலாம். 13, 8, நெக்ஸ்ட்டு 4, 9, 7, 12, லாஸ்ட் 10. இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்கலாம். 13 ஸ்கொயர்னா 169, 8 ஸ்கொயர்னா 64, 4 ஸ்கொயர்னா 16, 9 ஸ்கொயர்னா 81, 7 ஸ்கொயர்னா 49, 12 ஸ்கொயர்னா 144, 10 ஸ்கொயர்னா 100. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சமேஷன், அதாவது ஆட் பண்ண போகிறோம். சமேஷன் இது xi இதுனமா. ஸோ சமேஷன் xi ஈக்குவல் டு நம்ம போடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். 7, 9, 18, 22, 30, 33. இப்போ 33, 3, 4, 5, 6. இது நமக்கு 63 கிடச்சிருக்கு. இது பார்க்கலாம். 13, 14, 20, 29, 30, 33, 3, 7, 11, 19, 20, 32, 3, 4, 5, 6. அப்போ இது நமக்கு சமேஷன் xi ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு 623 நமக்கு கிடச்சிருக்கு. ஜஸ்ட் இதை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் xi ஸ்கொயர், அப்போ 623 டிவைடட் பை 7 மைனஸ் சமேஷன் xi 63 இல்லையாம்மா. 63 divided by 7 the whole square. இப்போ நம்ம அதை 7 டேபிளால் கட் பண்ணலாம் பாருங்கள். 7 7 சார் 49, 56 இல்லைம்மா. அப்போது 80, 56, 42ல் 56, 43, 9. ஓகேம்மா, 7 7 சார் 89 வருதுமா. இதை நம்ம கட் பண்ணலாம் பாருங்கள். எத்தனை வரும்? 9 வரும் இல்லையா. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணும்போது 89, இதை நம்ம கட் பண்ணும்போது நமக்கு 9 கிடச்சிருக்கு. ஸோ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 89 மைனஸ் 9 ஸ்கொயர், 9 இன்ட்டு 9னா 81. அப்போ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் நமக்கு 8. இதுக்கான ஆன்சரை நம்ம 2 மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா கிளார்க்ஸ் டேபிள், அதாவது லாக் மெத்தட், லாக் புக்கை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது. செகண்ட் மெத்தட் என்னென்னா 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் நம்ம பார்த்துப்போம் லாங் டிவிஷன் மெத்தட். 2 மெத்தடுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் லாக் டேபிளை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஃபியூ செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நான் 2 மெத்தடுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம லாங் டிவிஷன் பார்க்கலாம். இப்போ ரூட் 8 இல்லையா. ஸோ இப்படி இருக்கட்டு ரூட் 8. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கம்மா.
எந்த ரெண்டு ஒரே நம்பராக இருக்கணும் மல்டிப்ளை பண்ணும்போது 8க்கு கீழே இருக்கணும், 8 எக்ஸிட் ஆகக்கூடாது. அப்போ என்ன வரும் நமக்கு 2 2s are 4 இல்லையா, ஏன்னா 3 3s are 9 ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சப்ராக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 இங்கே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், 2 × 2 அப்போ என்ன வரும், நமக்கு 4 கிடைக்கும். அந்த 4 தான் நான் அங்கே போட்டிருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் தான் இது 4. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் நம்ம இந்த இடத்துல போட போகிறோம். இப்போ நமக்கு 4 கிடச்சிருக்கு, இதில் 4 அடங்காது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாயிண்ட் போட்டு ஒரு 4 எத்தனை ஜீரோனாலும் நம்ம ஆட் பண்ணலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்ம 0 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால 2 நம்பராக மேலேருந்து நம்ம கீழே இறக்கணும். அப்போ என்ன வரும் நம்பர், இது வந்து 0 வருமா, இந்த 0 நமக்கு வருமா. இப்போ நம்ம இந்த 4 கூடால இதில் எழுதுகிறேன், 4 கூடால எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் நம்ம வந்து மேலே வந்து ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும், இப்போ என்ன வரலாம், 40 10 400. அப்போ என்ன வரும், 48 போட்டு பார்க்கலாமா. 8 போட்டால் 8 8 4 6 38 கரெக்டாக வரலாமா. 384 வருது. 384 வந்து 400க்குள்ளே தான் இருக்குது. இன்னும் அடுத்த ஒரு நம்பர் ஆட் பண்ணியாச்சுன்னா 400 எக்ஸீட் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன வரும், 8. அப்போ இந்த இடத்துல 8, இந்த இடத்துல நம்ம 8 போடணும். சரியாம்மா, 8 போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 384 இதில் போடுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும், 10ல் 4னா 6, 9லனா 1 16 இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 நம்பர் 28 இல்லையா, 28 × 2 அதாவது இந்த 28. சரியாம்மா, இந்த 28 × 2 நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா வரும் 56 வரும். 56 வரும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எந்த நம்பர் போட்டால் நமக்கு இது வரும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் 2 நம்பர், ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால நம்ம 2 நம்பரை மேலேருந்து கீழே இருக்கிறோம். ஸோ ஒரு 0, நெக்ஸ்ட்டு ரெண்டாவது 0. நெக்ஸ்ட்டு 56 × எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1060க்குள்ளே நமக்கு வரணும். இப்போ 500 சம்திங் வச்சு விடுவோமே, 3 போட்டாச்சுன்னா 1500 எக்ஸிட் ஆயிரும் இல்லையா. 3 போட்டாச்சுன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஆயிரும். அப்போ நம்ம 2 போட்டு பார்க்கலாம். 562 × 2 அப்போ என்ன வரும், 4 12க்கு 2 1 11. சரியாம்மா, 1124. மிஸ்டேக் ஆகுதே, இன்னும் வந்து ஆமாம், ஏன்னா இன்னொரு 500 போட்டாச்சுன்னா 1600 எக்ஸீட் ஆயிரும். ஓகே, அப்போ கரெக்டு தாம்மா. அப்போ நம்ம இங்கே 2 போட்டுட்டு இங்கே வந்து நமக்கு 2 போட்டுடலாம். அப்போ 1124. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ண வரும், 10ல் வந்து 4 போயாச்சுன்னா 6, 9லனா 7, 5லனா 4 0 இல்லையாம்மா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கம்மா, 282 அப்படியே நம்ம மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 282 × 2 என்ன வரும், 400. அப்போ 4 16 5 இல்லையாம்மா, 564 நமக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் இப்போ 476 நமக்கு அடங்காது. ஸோ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், 2 0 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த 2 0 நம்ம கீழே இறக்குறோம். ஓகேம்மா, 0 0. அப்படின்னா என்ன வரும் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணால் 47600 அந்த நம்பருக்குள்ளே இருக்கணும். அப்போ எந்த நம்பர் போடலாம், 10 வராது, 9ம் வராது, 9 5s are எக்ஸிட் ஆயிரும். 8 போட்டு பார்ப்போம் நம்ம. இதெல்லாம் கால்குலேஷன் சரியாம்மா. 564 8 × 8னா 64 6 32 38 3 5 1 5 45. ஓகேம்மா, 45184 நமக்கு வருது. 45184. இது நான் தள்ளி எழுதுகிறேன், உங்களுக்கு தெரியணும் இல்லையா. 5 4 நான் இந்த இடத்துல எழுதுகிறேன். 56483 இந்த 8 இப்போ என்ன வரும், 45184. ஏன்னா அது கொலாப்ஸ் ஆகுது, அதனால நாங்கள் எழுதியிருக்கேம்மா. இப்போ நம்ம அதை சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், எதால் மல்டிப்ளை பண்ணோம் 8. ஸோ இந்த இடத்துல 8 போட்டுக்கலாம். அப்போ சப்ராக்ட் பண்ணிச்சுன்னா என்ன வரும், ஆக்சுவலாக அதோட விட்டுடலாம். ஏன்னா பாயிண்டோடுக்கு அப்புறம் நமக்கு 3 வேல்யூஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம விட்டுடலாம். ஏன்னா அப்ராக்சிமேட்டடு நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டாட்னு வரும், நம்ம எதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அப்போ இந்த இடத்துல 8 வரும் இல்லையாம்மா, இந்த இடத்துல நமக்கு 8 வரும். இது வந்து லாங் டிவிஷன் மெத்தட். அப்போ நமக்கு சிக்மா ஈக்குவல் என்னம்மா கிடச்சிருக்கு, 2.828. இதை நம்ம அப்ராக்சிமேட்டடாக எப்படி எழுதலாம் பாருங்கள், சிக்மா அப்ராக்சிமேட்டடி 2.82
அதாவது 2க்கு அப்புறம் 5க்கு மேலே போயாச்சும் 1 ஆட் பண்ணலாம் இல்லையா? ஸோ 2க்கு அப்புறம் 8 இருக்குது. ஸோ நம்ம அதை ஸ்டாப் பண்ண வேண்டி 8 இருக்கிறதுனால 1 நம்ம இதில் ஆட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். 2.83 நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்லேயும் இந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. புரியுதாமா? ஸோ இந்த மெத்தடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கஷ்டம் கிடையாது. லாக் புக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம ஜஸ்ட் ஃபியூ செகண்டில் ஆன்சர் ஒரே சிங்கிள் லைன் தான் ஆகும், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நம்மளே பப்ளிக் எக்ஸாமில் அந்த ஷீட் கொடுப்பாங்க, லாக் புக்கான ஷீட் கொடுப்பாங்க. ஒருவேளை கொடுக்கல, உங்கள்கிட்ட அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் 2 மெத்தடுமே தெரிஞ்சு வைக்கிறது பெட்டர். சுச்சுவேஷன் தகுந்தவாறு உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? 2 மெத்தடுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியாச்சுன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். சரியாம்மா? ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து கிளாஸ் டேபிள், அதாவது டேட்டா புக்கும் லாக் புக்குன்னு கூட சொல்லுவாங்க. இது இப்போ உள்ள லேட்டஸ்ட் எடிஷன், அதனால் இந்த மாதிரி இருக்கும். ஓல்டு எடிஷன் ப்ளூ கலரில் தான் இருக்கும், அதுவும் நமக்கு ஃபேவரான டேட்டா புக் தான். நான் வந்து இதில் 40 rupees எழுதியிருக்காங்கம்மா, பாருங்கள் 40 rupees எழுதியிருக்கு. பட் நான் வாங்கினது வந்து 18 rupees தான். சூப்பர் மார்க்கெட்டில் எந்த சூப்பர் மார்க்கெட்னாலும் சரி, புக் ஷாப்னாலும் நமக்கு கிடைக்கும், வாங்கலாம். இதில் நமக்கு தேவையானது வந்து ஸ்கொயர் ரூட் இல்லையா? அதாவது பேஜ் நம்பர் இந்த புக்கில் பேஜ் நம்பர் 24 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஃப்ரம் 1 to 10 அண்ட் 100 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 10 to 100 வரை 27. அப்போ 24 இருந்து 27 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இல்லையா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு எழுதலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? ரூட் ஆஃப் 8 இல்லையா? இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ரூட் ஆஃப் 8ங்கிறது 10க்குள்ளே இருக்கிறதுனால பாருங்கள். அப்போ நம்ம இந்த சீரீஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே தான் பார்க்கணும் என்னம்மா? இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 8 எங்கே இருக்குது? 5 வரைக்கும் இருக்குது, தெரியுதா? 5 வரைக்கும் 5.4 வரைக்கும் இருக்குது. அடுத்து இங்கே வரணும், இது 5.5 அப்படியே கீழே வாங்க. இந்த இடத்துல 8னா இருக்கம்மா, 8.0 அப்படின்னாலும் 8நாலும் ஒன்று தான். 8.0க்கு 0 பிளேஸ், கரெக்டாக? 8.0க்கு 0 பிளேஸ் அப்படியே நம்ம பார்ப்போம். 1 by 1 பார்த்துட்டு வரும்போது இந்த இடத்துல இருக்குது. சரியாம்மா? என்ன இருக்குல்ல? 2.828. நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்லேயும் இந்த ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. அப்போ ரூட் 8க்கு ஆன்சர் என்னம்மா? 2.828. இதான் வந்து ஃபஸ்ட் ப்ராப்ளத்துக்கான ஆன்சர்.